அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளையில வாரந்தோறும் அன்பான செயல்கள் நடைபெறுவது அனைவருக்கும் தெரியும். அதே போல நம்முடைய அறக்கட்டளையில தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பரோபகாரமும் சத்துவிச்சாரமும் நடைபெறுது. அதற்கான அறிவிப்பு தான் இந்த காணொளி. பரோபகாரத்தை பொறுத்த வரைக்கும் அன்பர்களுக்கே தெரியும், நம்ம தினந்தோறும் அறக்கட்டளை மூலம் சமைக்கப்பட்ட உணவை வாயில்லா ஜீவராசிகளுக்கு, அறக்கட்டளையை சுற்றி உள்ள 200க்கும் மேற்பட்ட வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம வழங்குறோம். இந்த அன்பான செயல் காலையில 5:30 8 மணி வரைக்கும் நடைபெறுது. அதற்கு முன்பாக நம்ம சமீப காலமா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான செயல் சத்துவிச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம இந்த அன்பு கருணை ஒருமையை பற்றின சத்துவிச்சாரம் நடைபெறுது. இந்த சத்துவிச்சாரத்துல நமக்கு இருக்கிற இந்த பிஸி லைஃப் ஸ்டைல்லையும் நமக்கு இருக்க குடும்ப சூழல்லையும் எப்படி அன்பு கருணை ஒருமையை நடைமுறைப்படுத்துவது, பிராக்டிக்கலா அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தியும், நம்ம எப்படி ஜீவாரண்யத்தை வெவ்வேறு விதமா செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும், அப்படி செய்யறதுனால நம்ம எப்படி நமக்குள்ள டிஸ்டர்பன்ஸை நீக்கிக்கிட்டு மேலும் நமக்கான ஒரு பெரிய நன்மையை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது பத்தியும், நம்ம ஜீவாரண்யம் செய்யறவங்க, அன்பு கருணை ஒருமையை செய்யறவங்க எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை இந்த காலத்துல கையாளணும், அப்படி கையாளும் போது எப்படி அது நமக்கு ஒரு பெரிய நன்மையையும் பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது பற்றியும், அதற்கான அன்பான கருணையான சத்துவிச்சாரம் காலையில 4 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் நடைபெறுது. அன்பான பாதையில பயணிக்கிறவங்களுக்கு 2 சாதனங்கள் முக்கியமாக சொல்லுவாங்க. ஒன்று பரோபகாரம், இன்னொன்று சத்துவிச்சாரம். ஸோ நம்ம பரோபகாரம் நம்ம அறக்கட்டளையில சிறப்பாக செய்கிறோம். அதே போன்று இந்த சத்துவிச்சாரமும் தற்போது மிக சிறப்பாக சமீப காலமாக நடைபெற்று வருது. காலையில 4 to 5:30 வரைக்கும். இந்த காலையிலேயே இந்த சத்துவிச்சாரத்தை நம்ம செய்யும் போது அன்றைய தினத்தை நம்ம ஒரு மிகவும் நேர்மறையா பாசிட்டிவா அதை நம்ம தொடங்குறோம். ஏன்னா இந்த உலகத்திலே மிகவும் பாசிட்டிவான சிந்தனை அன்பு கருணை ஒருமை, அந்த சிந்தனை தான் ரொம்ப பாசிட்டிவான சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனையில நம்ம ஒரு தினத்தை தொடங்கும் போது அன்றைய தினம் முழுக்க நம்ம ஒரு மகிழ்ச்சியாகவும் புத்துணர்வாகவும் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது. பொதுவாகவே நம்ம அறக்கட்டளைக்கு வர்றவங்க அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ற வகையில பல்வேறு அனுபவங்களை சொல்றது வழக்கம். ஒரு யோகத்துல இருக்கவங்க அங்க ஒரு சத்துவிச்சாரம் செய்யும் போதோ, அங்க அறக்கட்டளையில ஒரு அன்பான செயல் செய்யும் போதோ அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. ஒரு பக்தியில இருக்கவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. குடும்ப சூழல்ல ரொம்ப டைட்டா இருக்கவங்க கூட அங்க எங்களுக்கு இங்க வந்தாதான் ரொம்ப ஒரு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சூழல் இருக்கு. மாதந்தோறும் நம்ம அறக்கட்டளைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு பொருள் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து சத்துவிச்சாரம் செஞ்சுட்டு போற அன்பர்களும் இருக்கிறாங்க. வாரந்தோறும் வர்றவங்க இருக்காங்க. இப்படி நம்மளுடைய அறக்கட்டளையானது முழுக்க முழுக்க அன்பான செயல் செய்து நம்ம அங்க பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தன்மை இருக்குது. ஒரு அன்பு கருணை ஒருமைக்கான ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்கு. அதனால அங்க வர்றவங்களுக்கு பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதே போன்று இப்ப சத்விச்சாரமும் நம்ம இந்த பரோபகாரத்தோட சேர்த்து நம்ம செய்யும் போது இன்னும் பெரிய பெரிய அனுபவங்களை பெறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். எனவே இந்த 5 நாள்ல நடைபெறதுல 5 நாளும் நம்மளால கலந்து கொள்ள முடியாட்டினாலும் வாரத்துல ஒரு 2-3 நாட்களாவது நம்ம கலந்து கொள்ளும் போது ஒரு பெரிய நன்மை ஏற்படும் என்பதுல சந்தேகம் வேண்டாம். எனவே இந்த அன்பான சத்துவிச்சாரத்தையும், ஏன்னா இந்த 2ம் ஒன்னா சேர்த்து கிடைக்கிறது கஷ்டம், அது நம்ம தினந்தோறும் செய்யறது இன்னும் கஷ்டம். ஸோ அப்படி ஒரு சூழல் எளிதாக ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ நம்ம காலையில எழுந்திருக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ புத்துணர்ச்சியா இதை நம்ம கேட்டுட்டு அந்த செயலை செய்யும் போது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ள அன்பர்கள் தினந்தோறும் நம்மளுடைய அறக்கட்டளையில காலையில 4 மணிலிருந்து 5:30 வரை நடைபெறும் இந்த அன்பான சத்துவிச்சாரத்திலும், அதற்கப்புறம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பரோபகாரமா நம்ம இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது போன்ற செயல்களை செய்யறோம். ஸோ அதுலேயும் அன்பர்கள் கலந்து கொள்ளணும்னு அன்போடு அழைக்கிறோம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.